ஆலயங்களில் தேவதாசிகள் கடமையோ புனிதமாக கருதப்பட்டது. காலை மாலை உச்சிக்கால பூஜைகளில் இறைவனின் முன்பு நாட்டியாஞ்சலி செய்வது இவர்களுடைய பணி. அர்த்த ஜாம பூஜைக்கு பிறகு மூர்த்தியை பள்ளி அறைக்கு எடுத்துச் செல்லும் பொழுது லாலி ஊஞ்சல், திருத்தாள், அடைப்பு பாடல்கள் பாட வேண்டும். ஒரு ஆலயத்தில் பல தேவதாசிகள் இருந்தால் முறை வைத்து பணி செய்தார்கள். ஆடல் பாடல் தெரியாத தேவதாசிகளோ மாலை தொடுத்தல், பூஜை பாத்திரங்களை சுத்தப்படுத்துதல் போன்ற பணிகளை செய்தார்கள். சுமார் 90 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பட்டர்களைப் போலவே தேவதாசிகளும் கருவறை வரை சென்று வந்தனர். இதற்கான ஆதாரங்களோ திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலும் திருவாரூர் தியாகராஜர் ஆலயத்திலும் இருப்பதாக கூறப்படுகிறது. புத்த சமண துறவிகளின் பள்ளிகளிலும் தேவதாசிகளோ பணிபுரிந்துள்ளனர். புத்தரே கூட இறுதி காலத்தில் அமிராபாலி என்ற தேவதாசியிடம் மாந்தோப்பு ஒன்றை தானமாக பெற்று சங்கம் நிறுவ பயன்படுத்தியதாக யுவான் சுவாங் குறிப்புகளில் உள்ளது. வரலாற்றில் பல தேவதாசிகள் பொது தொண்டுகளோ